ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது போல் வந்து பழசாக வந்து கொஞ்சம் துருப்பிடிச்சு போயிருக்கிற பழைய கிளிப்பெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணி ரீஒர்க் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி உள்ள கிளிப், அதுக்கப்புறமா வந்து டிக்டாக் கிளிப், அதை மாதிரிலாம் வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக வந்து இந்த கிளிப் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து விழுந்துடுச்சு. அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டி கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு க்ளூ எடுத்துகிட்டு இதே போல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸில் கோல்டன் கலர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோனையும், அதுக்கப்புறமா கொஞ்சம் லேஸ் பிங்க் கலரில் இருக்கிற ஸ்டோனையும் வந்து இதே போல் லைனாக வந்து ஒட்டி விட்டுறேன். ஒரு சிம்பிளான வந்து டிசைன் தான். இந்த மாதிரின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கிளிப்ஸ்லையுமே வந்து நான் ரீஒர்க் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இதே மாதிரியே இந்த கிளிப்புக்கு எண்டு வரையுமே வந்து லைனாக வந்து ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதில் வந்து ஹேரில் வந்து அப்படியே வந்து போட்டுட்டோம்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து செகண்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? இந்த ஐடியாக்காக வந்து ஒரு வேஸ்ட்டாக இயரிங்கில் இருக்கிற அந்த கார்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்டுன்னு இல்லை, இதே போல் இருக்கிற எந்த கார்டு கூடமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதே போல் சின்ன சைஸ் ஹேர் பின் வந்து எடுத்திருக்கேன். அதை இதை போல் வந்து கொஞ்சம் வளைச்சி விட்டுருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் வந்து ரவுண்டாக இது போல் வந்து ஒட்டி விட்டுறேன். இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் வந்து கடையிலையும் விற்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாக்கெட்டில் ரூ. 5 இல்லைன்னா வந்து ரூ. 10 அது மாதிரி விற்கும். அப்படி இல்லைன்னா வந்து பழைய ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண ட்ரெஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூடமே வந்து பழசாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து வேஸ்ட்டு பேங்கிள், அப்புறம் அந்த செயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்புறமா இயரிங்ஸில் கூட நிறைய ஃபேன்சி திங்ஸில் கூட இதை போல் வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்லையுமே நான் அப்படி தான் வந்து பழைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா பேங்கிள், ஃபேன்சி திங்ஸில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் தான் பாதி வந்து கலெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலில் வந்து ஃபுல்லுமே வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு நடுவில் மட்டும் குட்டியாக ஒரு ஒயிட் கலர் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஹேர் பின்னில் வந்து கொஞ்சமாக க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா? அதுக்காக வந்து இது போல் டிக்டாக் கிளிப்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா இது போல் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோன் வந்து எடுத்து இதுக்கு மேலே வந்து இது போல் வந்து ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு சைடில் ஃபுல்லுமே வந்து க்ரீன் கலரில் குட்டி குட்டியான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து ஃபுல்லுமே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இது போல் வந்து ஃபுல்லுமே வந்து ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு எண்ணில் மட்டும் குட்டியாக வந்து ஒயிட் கலர் ஸ்டோனும், அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குட்டியாக ஒயிட் கலர் ஸ்டோன், அப்படி இல்லைன்னா பீட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நடுவில் வந்து சென்டரில் அப்படியே வந்து ஒட்டி விட்டுறலாம். இப்போது இதே போலவே அந்த கிளிப்லேயுமே வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், வந்து ஒரு சிம்பிளான டிசைனர் கிளிப்பு வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஐடியா தான். இப்போ வந்து ஃபோர்த் ஐடியா வந்து பார்க்கலாமா? ஸோ அதுக்காக இதே போல் இருக்கிற கிளிப்பு தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளைனாக இருக்கிற ஃபோம் ஷீட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து இது போல் லென்த்தாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. லென்த் வந்து அதிகமாக என்னோடதில் இல்லை, அதனால் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி 3ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. எண்டு வரையும் கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கடைசியில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலாக வந்து சடை வந்து பின்னுவோம் பார்த்தீங்களா, அதே போலவே வந்து இது அந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் எண்டு வரையும் வந்து பின்னி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஐடியான்னு இல்லை, நிறைய ஐடியாவில் வந்து நம்ம ரோஸ் வந்து பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஐடியாஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லுமே எண்டு வரையும் பின்னதுக்கப்புறமா எண்ட்லெஸ் ஸ்டாப்லர் பின், அப்படி இல்லைன்னா வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போது இதை வந்து கடைசி வரையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு எண்டில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதான், வந்து ஒரு ஈஸியாக வந்து ரோஸ் வந்து பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒயிட் கலர் வந்து பீட்ஸ் வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டு எடுத்துகிட்டு அதை லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரோஸ்க்கு பின்னாடி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். ரெண்டு சைடுமே அந்த லீஃப் வந்து ஒட்டினதுக்கப்புறமா இதில் அந்த ரோஸை வந்து அந்த கிளிப்பில் வந்து அட்டாச் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதான், வந்து ஒரு ஈஸியான ஒரு ரோஸ் ஹேர் கிளிப் வந்து பண்ணிடலாம். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்னு இல்லை, நம்ம டிக்டாக் கிளிப்பில் கூட அட்டாச் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபிஃப்த் ஐடியா வந்து பார்க்கலாமா? இந்த ஐடியாக்காக வந்து ஃபஸ்ட் ஐடியாவில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியான கிளிப் தான் வந்து எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த கிளிப்புக்கு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே போல் வந்து 2 சைடுமே வந்து ஒட்டி விட்டுறேன். ஒரு சைடு நேராக இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைடு அதுக்கு அந்த சைடு கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நடுவில் வந்து ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதுக்கு நடுவில் ஃபுல்லுமே வந்து பர்பிள் கலர் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2 சைட்லேயுமே வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறமா சென்டரில் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அந்த லைன் ஃபுல்லுமே வந்து 2 2ஆக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், வந்து இந்த கிளிப் ஃபுல்லுமே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஓகே, இந்த 5 கிளிப்ஸ்லையுமே நான் வந்து டிசைன் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.